யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் வரலாறை சுருக்கமாக பார்ப்போமா? யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் ஒரு தூதராவார். அவரை அல்லாஹு நைனவா என்ற ஊரில் வாழ்ந்த மக்களுக்கு அனுப்பினான். அந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பாமல் விக்கிரக வழிபாட்டில் இருந்தார்கள். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மக்களை அல்லாஹ்வை வழிபடச் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. அதனால் அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் கோபத்தில் அந்த ஊரை விட்டு புறப்பட்டார்கள். அவர் கடலில் சென்ற பொழுது புயல் வந்தது, கப்பல் மூழ்கும் நிலை ஏற்பட்டது. யூனுஸ் நபி அவர்கள் கப்பலில் இருந்து கடலில் வீசப்பட்டார்கள். பின்னர் அல்லாஹ்வின் கட்டளையின்படி ஒரு பெரிய திமிங்கலம் மீன் அவரை விழுங்கியது. அவர் மீன் வயிற்றில் அல்லாஹ்வை நினைத்து துஆ செய்தார். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நிச்சயமாக நான் தவறு செய்தவன் என்ற சொல்லையில் அல்லாஹ் அவரின் துஆவை ஏற்றுக்கொண்டு மீனின் வயிற்றில் இருந்து அவரை பாதுகாப்பாக வெளியேற்றினான். பின்னர் அவர் தனது மக்களிடம் திரும்பி வந்தார். அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வை நம்பி தௌபா செய்தார்கள். இதில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு பொறுமை, தௌபா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறது. நண்பர்களே, எதை கேட்டோமோ எதை அறிந்தோமோ அதனை அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.